ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் படிக்க போகிற அதிகாரம் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். வசனம் 2 உங்களை பற்றிய பயம் அச்சம் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவரும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையாளியாக்கப்பட்டன. வசனம் 3 நடமாடுகிற ஜீவன் ஜந்துக்களும் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளும் உங்களுக்கு தந்தது போலவே இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக தந்தேன். வசனம் 4 மாமிசத்தை அதன் உயிராகிய மச்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். வசனம் 4 மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். வசனம் 5 உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காகவே பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷர்களிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். வசனம் 5 உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷர்களிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரர்களிடத்திலும் பழி வாங்குவேன். வசனம் 6 மனுஷன் தேவ சாயலா உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. வசனம் 7 நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்திக்க விருத்தியாகுங்கள் என்றார். வசனம் 8 பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, வசனம் 9 நான் உங்களோடு உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும், வசனம் 10 உங்களோடு பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் இனி பூமியிலே உண்டாக்கப் போகிற சகல ஜீவ ஜந்துக்களை பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். வசனம் 11 இனி மாமிசமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதும் இல்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். வசனம் 12 அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கும் என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக, வசனம் 13 நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கு பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாகும். வசனம் 14 நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை உருவாக்கும்போது அந்த வில் மேகத்திலே தோன்றும். அப்பொழுது எல்லா மாமிச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கு உங்களுக்கும் மாமிசமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். வசனம் 16 அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாமிச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். வசனம் 17 இது எனக்கு பூமியின் மேல் உள்ள மாமிசமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவுடனே சொன்னார். வசனம் 18 பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர்கள் சாம் காம் யாபாத் என்பவர்களோ காம்
கானானுக்கு தகப்பன் 19. இம்மூவரும் நோவாவின் குமாரர்கள். இவர்களோ பூமியெங்கும் ஜனங்கள் பரப்பினார்கள். வசனம் 20. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். வசனம் 21. அவன் திராட்சை தோட்டத்தை குடித்து வெறித்து கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். வசனம் 22. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலே இருந்த தன் சகோதரர்கள் இருவருக்கும் அறிவித்தான். வசனம் 22. அப்பொழுது சோம் யாபோத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலே போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோதோ தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. வசனம் 25. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளாய் இருப்பான் என்றான். வசனம் 26. சோமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். வசனம் 27. யோபோத் தேவன் விருத்தியாக்குவார், அவன் சோமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். வசனம் 28. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். வசனம் 29. நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம், அவன் மரித்தான்.